எம்பெருமான் ராமர் அவதரித்த நாளைத்தாம் நாம் ராமநவமியாக கொண்டாடி வருகிறோம். நாளைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ராமநவமியானது இந்த உலகம் முழுவதிலும் உள்ள ராம பக்தர்களால் கொண்டாடப்பட இருக்கின்றது. ராமநவமி அன்று ராமரை நினைத்து நம்முடைய வீட்டிலேயே எளிமையான பூஜையை எப்படி செய்வது, ராமருக்கு பிடித்தமான பொருட்கள் என்னென்ன, பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன, நாளைய தினம் ராமநவமியில் முக்கியமாக நாம் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு ஸ்ரீ ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:08 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 மணி வரை நவமி திதி உள்ளது. அதேபோல் ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 மணி வரை உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதியே இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே ராமநவமி தினமாக கருதப்படுகிறது. எனவே காலை 6 மணி முதல் 10:20 வரை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் உள்ளது. அப்போது பூஜை செய்யலாம். இல்லாவிட்டால் மாலையில்தான் பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது என்றால் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் பூஜை செய்யலாம். விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. பூஜை அறையில் ராமரது பட்டாபிஷேக படம் இருந்தால் அந்த படத்திற்கு கட்டாயமாக துளசி இலை மாலை அணிவிக்க வேண்டும். கூடவே ஒரு தாமரைப்பூ மகாலட்சுமிக்காக வாங்கி வைத்து விடுங்கள். இந்த 2 பூக்களை வைத்து ராமநவமி வழிபாடு செய்வது சிறப்பு. வெண்பொங்கல், வடை இது போன்ற நெய்வேத்தியங்களை ராமருக்கு வைக்கலாம். ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம் என்றார் நீர்மோர் பானகம்தான். ஏனென்றார் ராமர் 14 வருடம் வனவாசத்தில் இருந்தபோது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக எளிமையான இந்த 2 பானகங்களை அருந்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மறக்காமல் வெண்பொங்கல் மற்றும் வடை செய்ய முடியவில்லை என்பவர்கள் கூட இந்த 2 பானகங்களை வைத்து ராமா ராமா என்று அழைத்து ராமரை வழிபாடு செய்தீர்கள் என்றார் அந்த ராமரின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இது சித்திரை மாதம், வெயில் கொளுத்தக்கூடிய மாதம். வாய்ப்பு உள்ளவர்கள் ராமர் பருகி இந்த 2 பானகங்களையும் உங்களால் முடிந்தவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த தானத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்றும் செய்யலாம் அல்லது வீதியில் வெயிலில் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. தாகத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு நீர் மோர் கொடுப்பதில் எத்தனை புண்ணியம் சேரும். அதிலும் ராமநவமியில் ராமரை நினைத்து இந்த தானத்தை கொடுத்தால் 7 ஜென்மத்து பாவம் தீர்ந்து 7 ஜென்மத்திற்கு அந்த ராமனின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். ராமபிரானின் 1000 நாமங்களை கொண்ட பாடல் வரிகள் சேர்ந்ததுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆனால் எல்லோராலும் இந்த 1000 நாமம் கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்துவிட முடியாது. ஆனால் அதற்கு இணையாக 4 வரிகள் நமக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. இந்த 4 வரிகளை கொண்ட ராமநாமத்தை படித்தால் ராமபிரானின் 1000 நாமத்தை படித்த புண்ணியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வாழும் நாட்களிலேயே ராமபிரானின் பரிபூரணமான அருளையும் பெறலாம். வாழ்ந்து முடிக்கப் போகும் காலத்தில் ராமரின் பாதத்தில் முத்தியையும் பெறலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. இந்த மந்திரத்தை நீங்கள் ராமநவமி அன்று பூஜை செய்யும் நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு இந்த ராமநாமத்தை வெறும் 3 முறை உச்சரித்தால் போதும். அந்த ராமபிரானின் அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையாக படித்த பலனும் உங்களை வந்து சேரும். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது. நீங்கள் பூஜை செய்யும் போது மட்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி இந்த ராமநாமத்தை உச்சரிக்க முடியுமோ அப்போது எல்லாம் உச்சரித்தே கொண்டே இருங்கள். பூஜை அறையில் விளக்கு கூட ஏற்ற முடியாது என்பவர்கள் மன சுத்தத்தோடு ஒரு முறை இந்த ராமநாமத்தை படித்தால் போதும். அந்த ராமரின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சேரும்.
சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இதுவாகும். நாளைய தினம் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய மந்திரங்களுள் இதுவும் ஒன்று. இந்த மந்திரத்தை முடிந்தால் 108 முறை சொல்லி பாருங்கள். வாழ்நாள் துன்பங்கள் ஒரே நாளில் தீரும். அது மட்டுமில்லாமல் ராமநாமத்தை 1 கோடி முறை ஜபித்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும். குடும்பத்தோடு அமர்ந்து நாளை பூஜை அறையில் ராமநாமத்தை சொல்லுவோம். ராமரின் பாதங்கள் பணிவோம். நேர்வழியில் நடப்போம். தர்ம பாதையை உலகத்தில் பரப்புவோம். மன நிம்மதியை பெறுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.